தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற காரியமானது சங்கீதம் 69 21வது வசனத்தில் காணப்படுகின்ற பிற்பகுதி. பிரியமானவர்களே, ஏற்கனவே போன வாரத்தின் அருளுரை துளிகளில் இந்த சங்கீதம் 69:21 முதல் பகுதியை குறித்து நாம் விரிவாக சிந்தித்தோம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்றைக்கு அதனுடைய மீதம் இருக்கின்ற 2ஆம் பாகமாகிய என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மேசியானிக் சாம், மேசியாவின் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த 2வது பகுதியானது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் போது நிறைவேற்றம் அடைந்தது என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே தெள்ளத் தெளிவாக பார்க்க முடிகிறது. எங்கே பார்க்கிறோம்? லூக்கா 23வது அதிகாரம் 36வது வசனம். அதிலே நாம் இதனுடைய நிறைவேற்றத்தை குறித்து பார்க்க முடியும். வாசிக்கிறேன். போர்ச்சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து, கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, அதாவது காடியை கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 19வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்க முடியும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 29 நாம் வாசிக்கிறோம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள், அதாவது ரோம போர் சேவகர்கள், கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் காடி என்று சொல்லப்படுவது என்ன என்று பார்க்கும் பொழுது புளித்த மதுபானம். புளித்த மதுபானம் தான், கசடு நிறைந்த மதுபானம் தான் இங்கே காடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதாகம நாட்களில் விலை மலிவாக கிடைத்த ஒரு பானமாக இருக்கிறது. முக்கியமாக ரோம போர் சேவகர்களும் ஏழை வகுப்பு மக்களும் இந்த புளித்த திராட்சை ரசத்தை விலை குறைவாக வாங்கி தங்களுடைய பயன்பாட்டிற்காக, புத்துணர்ச்சிக்காக குடித்து வந்தார்கள். அதைத்தான் இங்கே காடி என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த யோவான் சுவிசேஷத்தில் இந்த நிகழ்வு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம போர் சேவகர்கள் அந்த காடியை எப்படி எடுத்து கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது கடல் காளானில் தோய்த்து, அதாவது கடல் காளான் என்று சொல்வது ஸ்பாஞ்ச், அது பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பஞ்சை அந்த காடியில விடும் பொழுது, அந்த புளித்த திராட்சை ரசத்தில் விடும் பொழுது அது ஈஸியா என்ன செய்யும்? அந்த திராட்சை ரசத்தை தன்னுள்ளே உறிஞ்சிக்கிறோம். அப்படி உறிஞ்சிக்கிட்டதை இவங்க என்ன செய்யறாங்க? ஈசோப்பு தண்டு, ஈசோப்பு என்பது ஒரு செடி, பழைய ஏற்பாட்டில் அதிகமாக தேவாலயத்தில், ஆசிரியப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு செடி. அந்த செடியினுடைய தண்டிலே அதை கோர்த்து அல்லது மாட்டி அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற கடல் காளானில் உறிஞ்சி இருக்கின்ற அந்த காடியை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாங்க. 30வது வசனம் சொல்லுது, யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு, அதாவது அந்த காடியை அவர் பெற்றுக்கொண்டார், அதாவது குடித்தார், ருசி பார்த்தார் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, போன முறை இந்த சங்கீதம் 69:21 முதல் பகுதியை கசப்பு கலந்த ஆகாரத்தை என கொடுத்தாங்க என்று சொல்வதை குறித்து நாம் சிந்தித்த போது அதை சொன்னேன். அந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக கொல்கொதா மலைக்கு அவர் வந்து சேர்ந்த போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்று நான் சொன்னேன். மட்டுமல்ல, அதை ரோம போர் சேவகர்களாக அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த காடியை குறித்து பார்க்கும் பொழுது இது வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
ஆகவே அவரே அப்படி கேட்டபடியினாலே அவருக்கு ரோம போர் சேவர்கள் இந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். மட்டுமல்ல, அந்த காடியை அவர் பெற்றுக்கொண்டார், ருசி பார்த்தார். ஆகவே சங்கீதம் 69, 21 இரண்டு பகுதிகளினுடைய வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரோம போர் சேவகர்கள் அவருக்கு காடி, அந்த புளித்த திராட்சரசத்தை கடல் பஞ்சிலே காளானில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி கொடுக்கிறார்கள். அதை அவர் பெற்றுக்கொள்கிறார். சிலுவையில் தொங்கும் பொழுது, சிலுவையில் அறைந்த பிறகு அவர் சிலுவையில் தொங்கும் போது இந்த நிகழ்வு நடக்கிறதாய் உள்ளது. பிரியமானவர்களே, இங்கு சிந்திக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தாகமாய் இருக்கிறேன் என்று ஏன் சொன்னார் என்பதை பற்றியும் இந்த இடத்தில் நாம் சிந்தித்தாக வேண்டும். அநேகர் இதை ஆத்தும தாகம் என்றெல்லாம் வியாக்கியானம் செய்வார்கள், பிரசங்கம் செய்வார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. எழுத்தின்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே சரீர தாகத்தை உணரக்கூடியவராக, அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவரை நம்முடைய கணக்கின்படி வியாழன் இரவு கைது செய்கிறார்கள். யூத முறைமையின்படி வெள்ளி உண்மை அல்ல. எழுத்தின்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே சரீர தாகத்தை உணரக்கூடியவராக, அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவரை நம்முடைய கணக்கின்படி வியாழன் இரவு கைது செய்கிறார்கள். யூத முறைமையின்படி வெள்ளி இரவு. ஏனென்றால் அவர்களுக்கு மாலை 6 மணிக்கே வெள்ளிக்கிழமை மறுநாள் ஆரம்பித்து விடுகிறது. நமக்கு இரவு 12 மணிக்குத்தான் மறுநாள் ஆரம்பிக்கிறது. ஆகவே நம்முடைய கணக்கின்படி வியாழன் இரவு கைது செய்யப்படுகிறார். யூதர்களுடைய கணக்கின்படி அவர் வெள்ளி இரவு கைது செய்யப்பட்டார். அந்த இரவு முழுவதும் விடியும் வரைக்கும் அவர் மத விசாரணையில் உட்படுத்தப்பட்டார். அதாவது யூத மத விசாரணை. அங்கே 3 கட்டங்கள் இருக்கின்றன. முதலாவதாக அவர் அன்னாவிடம் செல்கிறார், கொண்டு செல்லப்படுகிறார். இரண்டாவதாக காய்பாவிடம் கொண்டு செல்லப்படுகிறார். மூன்றாவதாக சனகரின் சங்கத்திடம் கொண்டு செல்லப்படுகிறார். இப்பொழுது விடுகிறது. விடிந்த பிறகு அவர் இரண்டாவதாக நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதாவது ரோம நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதிலும் 3 கட்டங்கள் இருக்கின்றன. முதலாவதாக பிளாத்துவிடம் கொண்டு செல்லப்படுகிறார். இரண்டாவதாக ஏரோதுவிடம் கொண்டு செல்லப்படுகிறார். மூன்றாவதாக பிளாத்துவிடமே கொண்டு செல்லப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் அடிக்கப்படுகிறார். அந்தோனியா கோட்டையிலே வைத்து வாரினாலே அடிக்கப்படுகிறார். அடுத்ததாக சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற அந்த மண்டையோட்டு திடல் என்கிற இடத்திற்கு செல்கிறார். அங்கே சிலுவையில் அறையப்படுகிறார். ஆகவே அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து அல்லது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க சென்றதிலிருந்து அவர் தண்ணீரை பருகவில்லை. ஆகவே உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்திலே தாகத்தின் களைப்பை உணரக்கூடியவராக அவர் காணப்பட்டார். ஆகவேதான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் அந்த புளித்த திராட்சை ரசத்திலே காடியிலே சிறிதை எடுத்து கடல் காளான் மூலமாக, ஸ்பாஞ்சு மூலமாக எடுத்து அவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உண்மையாகவே சரீர பிரகாரமான தாகம்தான். ஆனால் வேதத்தின்படியாக ஒரு அலிகொரியாக இல்லாமல் வேதத்தின்படியாக இந்த தாகமாய் இருக்கிறேன் என்பதை ஒரு ஆவிக்குரிய காரியத்தோடு கூட நாம் ஒப்பிட முடியும். நான் அதை உங்களுக்கு வேதாகமத்திலிருந்தே ஒப்பிட்டு விளக்குகிறேன். லூக்காவின் நற்செய்தி நூலிலே 16வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்வு நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், லாசரு, ஐஸ்வர்யவான். 2 பேரும் மரிக்கிறார்கள். மரித்த அவர்கள் பாதாளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த பாதாளத்திலே லாசரு என்பவன் பரதீசு என்கிற இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே வைக்கப்படுகிறான். அதே சமயத்திலே மரித்த அந்த ஐஸ்வர்யவான் அதே பாதாளத்தில் உள்ள டார்டாரஸ் எனப்படுகிற வேதனை உள்ள இடத்திலே
வைக்கப்படுகிறான். அப்பொழுது அந்த வேதனைப்படுகிற இடத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் பாரடைஸில் இருக்கிற ஆபிரகாமை அழைத்து அவன் சொல்லுகிற காரியம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16:24 அப்பொழுது அவன், அந்த ஐஸ்வர்யவான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதையே இதற்கு இந்த இடத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் அறைந்த போது சொன்ன அந்த காரியம் இந்த இடத்தின்படி நாம் ஒப்பிட்டு பார்க்கையில், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்தது நமக்கு பதிலால் மரணமாக இருக்கிறது. நமக்கு பதிலால் மரணமாக அது காணப்படுகிறது. ஆகவே நாம் செய்த பாவத்திற்கு நாம் போய் இந்த ஐஸ்வர்யவான் படுகிறது போல வேதனையை அனுபவிக்க வேண்டிய அல்லது தாகத்தை அனுபவிக்க வேண்டிய நமக்கு பதிலாளாய் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பட வேண்டிய பாதாளத்தின் நரகத்தின் வேதனையை, தாகத்தை அவர் சிலுவையில் உணர்ந்தார். ஆகவே அவைக்குரிய ரீதியில் இயேசு கிறிஸ்துவானவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது நாம் நரகத்தில் சென்று அனுபவிக்க வேண்டிய வேதனையை, தாகத்தை அவர் சிலுவையிலே அனுபவித்தார், உணர்ந்தார் என்பதுதான். எவ்வளவு பெரிய அன்பு! சிந்திக்க வேண்டும். அவர் சிலுவையில் நமக்கு பதிலாளாய் மரிக்கவில்லை என்று சொன்னால் நாமும் தான் நரகத்திலே வேதனையையும் துன்பத்தையும் தாகத்தையும் அனுபவிக்க வேண்டியதாய் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதிலாளாய் சிலுவையில் மரித்து நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய வேதனைப்பட வேண்டிய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனுடைய அன்பு, நம்மேல் வைத்த அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்து அவரிடத்தில் நாம் உண்மையாக அன்பு கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவோம். நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, தேவ மகிமைக்காக ஜீவிப்போம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.